Hi dears, I am Kriti. Today நம்ம ஜிகோ கூட உன் இதய கொட்டையில் எங்கள் இதயம் கொர்க்கவா அதாவது 3 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. 3 ஷார்ட்டாக தான் பார்க்கலான்னு நினச்சோம். பட் நிறைய பெண்டிங் இருக்குது, எனக்கும் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இதை 2 ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். கொஞ்சம் லென்த்தாக போடுறேன், மூச்சு பையன் கோவப்படாது சரியா? சரி ஓகே டியர்ஸ், இது 2 ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். இது 3 ஷார்ட் இல்லை, இதுதான் ஃபைனல் பார்ட். சரி ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாருமே ஜங்குக்கோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. இப்போ கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே போகிறாங்க. இப்போ அங்கே காகிதம் மச்சான் வந்துட்டியா, கூடவே ஆளையும் கூட்டிகிட்டு வந்திருக்க போல. ஓய் ஏன் இங்கே வாடி. ஏய் என்ன ஓவரா பேசுகிற? நல்லா வரமாட்டேன். அப்போ வரமாட்டேன் அம்மா கிட்டே வரமாட்டேன். ஏய் போடா வரமாட்டேன்டா. ஏய் ஒயன் அப்படின்றப்ப இப்போ சுகா வரான். டேய் ஏன்டா அவளை வம்பிழுத்துட்ருக்க, டே மச்சான் கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே பார்க்குறான். டயங்க தான் பார்க்குறான். யாரா அது? ஒயனோட ஃப்ரெண்டா, பேர் டயாங்கா. ஓ டயாங், ஓகே ஐம் சுகா டயாங் அப்படின்றா. இப்போ டயாங் தான் சுகா ஒரு மாதிரி பார்த்துட்டு ஐம் கிம் டயாங். ஓ கிம் டயாங் நல்லா தான் இருக்குது. சரி வா பேசலாமே. புரியல. இல்லை பேசலாமே, பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒன்று. இப்போ டயாங் தான் திரும்பி ஜிமின்னு பார்க்குறான். டயாங் எனக்கு ஏதோ தெரியாது. ஐயோ உன் கூட வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டயாங் அப்படியே சுகா கூட போகிறான். அங்கே அவங்க 2 பேரும் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ காய் தான் ஒயனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான் அவன் ரூமுக்கு. இப்போ ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்டு டயாங்கை பார்த்துட்ருக்கான். ஏன்னா சுகா பேசிக்கிட்டே இருக்கான். டயாங்கை பார்த்து சிரிச்சிட்ருக்கான் ஜிமின். இப்போ ஜங்குக் தான். ஓய் ஜிமின். ஜங்குக் என்ன வேணும்? மேலே போய் பேசலாமா? மேலேயா? எங்கே? என்னோட ரூமில். எதுக்கு ஜங்குக், நம்ம இங்கேயே இருந்து பேசலாமே. வர முடியுமா முடியாதா? வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜங்குக் ரூம் தானே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறான். இப்போ ஜங்குக் தான் டோரை லாக் பண்ணிட்டு ஜிமினை ஹக் பண்ணுறேன். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் என்ன பண்ணுற? தெரியல ஹக் பண்ணுறேன். ஏன் ஹக் பண்ணக்கூடாதா? என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஹக் கூட பண்ண விட மாட்டியா? அது வந்து ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி சையாக இருக்குது. வீட்டு ஜங்குக் என்ன சையாக இருக்கு? புரியல. நான் தானே ஹக் பண்ணுறேன், வேறு யாராவது வந்து ஹக் பண்ணாங்களா? ஜங்குக் நீ தான் ஹக் பண்ணுற, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் ஜிமினை திருப்பிட்டு, ஏய் ஜிமின் என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறியா? ஆமாம் நான் உன்னை தான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன். உனக்கு தெரியுமா, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக உன்னை லவ் பண்ணுறேன். டிவியில் உன்னோட பாக்ஸிங் எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் அப்போலேருந்தே உன்னோட ஃபேன் ஆகிட்டேன். உன்னோட பிக் தான் வச்சிட்ருப்பேன். டயாங் கூட தெரியும், அவன் கேட்பான் நீ லவ் பண்ணுறியான்னு. நான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் யாருக்கிட்டேயும் சொல்ல, டயாங்கிட்ட கூட சொல்ல, உன்கிட்ட தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அவ்வளோ பிடிக்குமா என்ன? ஆமாம் ஜங்குக் நான் அவ்வளோ பிடிக்கும். சரி அப்புறம் 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 என்ன ஜங்குக்? ஏதாவது சாப்பிட்றியா? என்ன சாப்பிடணும்? ஏதாவது இப்போ இவங்க பேசிகிட்ருக்கப்போ தான் இப்போ காய் தான் மச்சான், டே மச்சான் இவன் இருக்கானே எரிஜுவன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஏய் மச்சான் போர் அடிக்குதான்டா, இவன் நான் கிளம்புறேன்டாடா. ஏதாவது இன்ட்ரெஸ்டாக கேம் சொல்கிறா, ரொம்ப நாள் ஆச்சுல, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேம் விளையாண்டு. சரி ஓகே வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் ஜிமின், ஏய் ஜிமின் வா கீழே போகலாம். ஓகே ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமினை கீழே வரான். இப்போ டயாங்க சுகாவும் தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே டயாங்க்கு எப்படா இவன் விடுவான், எப்படா போகலாம் அப்படின்ற மாதிரி டயாங் பார்த்துட்ருக்கான். இப்போ ஹொயன் காய் அப்புறம் ஜங்குக் ஜிமின் இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஓய் சுகா. மச்சான் என்னடா இங்கே வா. சொல்லு மச்சான் எதுக்கு அவங்கிட்ட கடலை போட்டுட்ருக்க?
மச்சான் அது வந்து எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா. என்ன எப்படி பிடிச்சிருக்கு? பாரில் பார்த்தி அந்த மாதிரியா? டே மச்சான் அப்படி இல்லைடா, எனக்கு ஏதோ அப்படியே ஹார்ட்டுக்குள்ளே ஏதோ பண்ணுதுடா அவனை பார்த்த உடனே. பண்ணோம் போய் டாக்டரை செக் பண்ணு, வேறு ஏதாவது இருக்க போகுது. டே மச்சான் என்னடா உனக்கு வந்தால் மட்டும் லவ்வே, எனக்கு வந்தால் மட்டும் சரி ஏதாவது கேம் விளையாடணுமா, என்ன பண்ணலாம்? டே மச்சான் சரக்கடிக்கலாமா? ஆஃப்டர்நூன்டா, பரவாயில்லடா மச்சான், கொஞ்சமாக சரக்கடிக்கலாம் ப்ளீஸ்டா. சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக்கு தான் காய்கிட்ட சொல்லி ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஸோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜிமினும் டயாங்கலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் ஒயன் வந்து தெரியும் இவங்க அடிக்கடி இப்படி வந்தால் கேம் விளையாடுறப்ப ட்ரிங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் ஒயன் அப்படி பெருசாக எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. இப்போ ஜிமினும் டேவன் தான் திரும்பி பார்த்துக்குறாங்க. என்னடா இது டயாங்? ஜிமின் என்ன இது? எனக்கு தெரியாது டயாங். தெரியாமல் சரி ஜங்கு என்ன இது? ஜிமின் ஏதாவது கேம் விளையாடலான்னு சொன்னால், எங்களுக்கு கேம் விளையாட இன்ட்ரெஸ்ட் வரணுன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணணும். நீயும் பண்ணுறியா? ஜங்கு எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணவே பிடிக்காது. அப்புறம் இது வரைக்கும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை ஜங்கு. அப்படியா? சரி எனக்காக பண்ண வேணாம் ஜங்கு, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், வேணாமே, எனக்காக பண்ணு. சரி ஓகே ஜங்குக் அப்படி சொல்லி ஜிமின் ஓகே சொல்லிடுறான். இப்போ டயாங் தான் ஜிமினை பார்க்குறான். ஜங்குக்காக ப்ளீஸ் டயாங். ஜிமின் இது வரைக்கும் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை ஜிமின், நீயும் என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ டயாங் தான் திரும்பி பார்க்குறான். சுகா தான் இந்த அப்படி பேபி. பேபியா? யார் உனக்கு பேபி? நீ தான் எனக்கு பேபி. ஜங்குக்கோட ஃப்ரெண்டுன்றனால உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் அவ்வளோதான் உனக்கு. அப்படியா? நான் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரி ஓவராக கோவப்படாத பேபி, எனக்கு நீ கரெக்டாக இருப்ப. என்ன கரெக்டாக இருப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு சுகா தான் டயாங்க்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். இப்போ டயாங்கு அதை வாங்கிட்டு ஸ்மெல்லு ஒரு மாதிரிக்கு, எப்படி குடிக்கிறீங்க? அதுவா அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அவன் ஹேண்டால் டயாங்கோட நோஸை லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட மவுத்தை ஓப்பன் பண்ணி அப்படியே ஊற்றி விடுறான். இப்போ டயாங் தான் எதுக்குடா இப்படி பண்ண? நீ தான் எப்படி குடிக்கணும்னு கேட்டால் தான் அதுக்குன்னு விஷத்தை கொடுக்குற மாதிரி தான் குடிப்பியா? அது வந்து சாரி டயாங் சிப்ப அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். இங்கே ஜிமின் சிரிச்சிட்ருக்கான். சிரிக்கிறேன் நீ அப்படின்னு. இப்போ ஜங்குக் தான் ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காடுறான். இப்போ ஜிமினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஜிமின் அப்படியே மெதுவாக அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை ஜங்குக், என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு சொன்னல, அதான் இந்தா அப்படி சொல்லி ஒரு கிளாஸில் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். இப்போ ஜிமின் தான் அதை பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் கன்ஃபார்ம் ட்ரிங்க்ஸ் பண்ணணுமா? ஏன் நான் சொன்னால் பண்ண மாட்டியா? பண்ணுறேன் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினே பார்த்துட்ருக்கான். இப்படியே தான் கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் தான் அவன் ரொம்பலாம் குடிச்சிருக்க மாட்டான், ஒரு 2 கிளாஸ் தான் குடிச்சிருப்பான். அதுவே ஜிமினுக்கு ஓவராக என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆகிருக்கும் ஜிமினுக்கு. ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் தூங்கவா? ஜிமின் எனக்கு கேமே ஸ்டார்ட் பண்ணல. பரவாயில்ல ஜங்குக், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஹெட்டேக்காக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டயாங் மேலே சாயலான்னு போகிறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமின் சொல்லு ஜங்குக், வா என்னோட ரூமில் தூங்கலாம். ஜங்குக் எதுக்கு? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன், நான் எப்படியே பார்த்துக்கிறேன் டயாங் மேலே. நான் என்ன சொன்னேன்? என் ரூமுக்கு வானேன். ஜங்குக் வருவியா மாட்டியா? வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டே போகிறான். இதை டயாங் பார்க்குறான். பார்த்துட்டு சுகா எதுக்கு ஜங்குக் என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறான்? லவ்வர்ஸ்குள்ளே 1000 இருக்கும். ஆமாம் லவ்வர்ஸ்குள்ளே 1000 இருக்கும். எங்கே காயை காணும்? அவங்க அப்போவே கிளம்பிட்டாங்க. கேம் எதுவும் விளையாடலாம் நீங்கள்? அதுவா, நான் அவனுக்கு சொல்லித்தரேன் கேமு அப்படி சொல்லிட்டு டயாங்கை லைட்டாக இழுத்து அவனோட ஹிப்பை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ டயாங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். என்ன பண்ணுற? எதுக்கு இப்படி என்ன பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற? விட்டுறான். விட்டு
ஓவராக பண்ணாத வா அப்படி சொல்லி சுகா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ எங்கள் டயாங் தான் இங்கே பாரு என்னை விடலாம் அப்புறம் அவ்வளோதான் நீ அப்படி சொல்லி திட்டிகிட்டே வரான். ஏய் ஓவராக பண்ணாத, அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது, என்ன பண்ணுவேன் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே டயாங்க தூக்குறான். தூக்கி அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ டயாங் தான் பாரு இப்படிலாம் பண்ணனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஜிமின் என்னை காப்பாற்றிடா, இங்கே பாருடா ஜங்கு கூட ஃப்ரெண்டுன்னு கத்திட்டு இருக்கான். இப்போ சுகா தான் டயாங் அப்படியே கூட்டிகிட்டு போய் அவன் ரூமில் அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்தில் படுத்துக்கிறான் ஹக் பண்ண மாதிரி. இப்போ டயாங் தான் என்ன பண்ணுற, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், ஆனால் ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா, ஹக் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு படுத்துக்கிறான். இப்போ டயாங் தான் அப்படியே சுகாவை பார்க்குறான். க்யூட்டாக இருக்கான் அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துட்ருக்கிறது. அப்படியே டயாங் பார்த்துட்டே இருக்கான். அப்படியே இங்கே ஜிமின் தான் அங்கே எனக்கு எதுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்குது, அது குடிக்கிறப்ப அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா, என்னால் அதை குடிக்கவே முடியல, உன்னால தான் நான் குடித்தேன், போ ஓவராக பண்ணுறேன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓய் ஜிமின் சொல்லு ஜங்குக் என்ன ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, என்ன சொல்கிற ஜங்குக் புரியலை, ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, எதுக்கு என் கண்ணில் பட்ட, உன்னை பார்த்தோன்னே அப்படியே மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு, லவ்வே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் உன்னை பார்த்த செகண்ட்லேருந்து லவ் பண்ணணும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஏன் அப்படி வந்துச்சு ஜங்கு, என்னாச்சு உனக்கு, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வளர்றியா, ஓய் ஜிமின் என்னை பார்த்தா உனக்கு வளர்ற மாதிரி இருக்கா, குள்ளச்சி ஜங்கு, யார் குள்ளச்சின்ற, உன்னை தாண்டி குள்ளச்சி ஜங்குக், நான் குள்ளச்சி இல்லை ஜங்குக், போ எனக்கு ஹெட்டேக்காக இருக்குது, நான் அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே படுத்துட்ருக்கான். ஜங்குக்கா எதுவுமே பண்ணல, ஜிமின் பக்கத்தில் போய் படுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பாடிலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனோட ஷர்ட் பட்டன்லாம் அவுத்து விடுறான். இப்போ ஜங்குக் தான் அதை அப்படியே பார்த்துட்ருக்கான் ஜிமின் பண்ணுறதையே. ஜிமின் என்ன பண்ணுற, ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவனோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே கீழே போடுறான். அவ்வளோதான் ஜங்குக்கால் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜிமின் அப்படி பண்ண ஒன்று இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் மேலே ஓவர் ஆகிட்டு ஜிமினே பார்த்துட்ருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலை எனக்கு காற்றே வர மாட்டேது ஜங்குக், கொஞ்சம் தலை ஜங்குக் என்ன பண்ணுற, ஏய் ஜிமின் ஜங்குக் என்ன நம்ம தப்பு பண்ணலாமா, எனக்கு முடியாது, என்ன ஜங்குக் இப்படி பேசுகிற, போ ஜங்குக், நான் இன்னைக்கு தானே சொன்னேன் உன்னை லவ் பண்ணுறேன்னு, அதுக்குள்ளே இப்படி கேட்குற, ஓய் என்னைக்கு இருந்தாலும் நான் தானே உன்னை அப்படி பண்ணுவேன், ஆமாம் அப்போ எப்போ பண்ணால் என்ன, ஜங்குக் இப்படிலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவன் ஃபேஸை அப்படியே அவன் ஹேண்டால் அப்படியே அவன் அப்படியே ரொம்ப சையாகிட்டு அவன் ஃபேஸ் அப்படியே மறைக்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினோட ஹேண்ட் எடுத்துகிட்டு ஜிமின் உனக்கு ஓகேவா இல்லையா சொல்லு, உனக்கு ஓகே தானே, என்ன பேசுகிற நீ, தலை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படி சொல்லி எந்திரிச்சு அப்படியே ரெஸ்ட் ரூமில் போகிறான். அவனுக்கு உண்மையாகவே வாமிட் வருது. ஜங்குக் என்ன ஜங்குக் கொடுத்த, இந்த ட்ரிங்க் பண்ணனால எனக்கு வாமிட்டாக வருது அப்படி சொல்லிட்டு வந்து உட்காடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினையே பார்த்துட்ருக்கான். ஜிமின் இன்னும் அந்த ஷர்ட் எதுவுமே வேர் பண்ணல, ஷர்ட் இல்லாமல் தான் இருக்கான், ஃபேண்ட் மட்டும் தான் போட்டிருக்கான். இப்போ ஜங்குக்கால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஜிமினோட பாடி அப்படி பார்த்த உடனே. இப்போ ஜங்குக் தான் ரிட்டன் அப்படியே ஜிமினை பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவன் ஓவர் ஆகுறான் ஜிமின் மேலே. ஜங்குக் என்ன பண்ண போகிற, எதுக்கு இப்படி பார்க்குற, ஜங்குக் ஓய் ஜிமின் ஐ எம் ரியலி சாரி, எதுக்கு சாரி கேட்குற, அதுவா உனக்கு இப்போ புரியாது அப்புறமா புரியும் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணுறான்.
ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக், மூச்சு விட முடியல ஜங்குக் 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 அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் ஜங்குக். அப்படியே அவனோட ஷர்ட்லாம் அப்படியே அன்பட்டன் பண்ணி தூக்கி போடுறான், ரிமூவ் பண்ணி போடுறான். இப்போ ஜிமின் பார்க்குறான். ஜிமினுக்கு அப்படியே ஜங்குக்கை பார்த்தோன்னே ஜிமினால் எதுவுமே பேச முடியல. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஓய் என்ன இப்படி பார்க்குற ஜங்குக், என்ன என்ன உன்னோட ஹேண்டில் டேட்டு போட்டிருக்கியா? ஆமாம் போட்டிருக்கேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன? பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை ஹக் பண்ணுறான். ஏதாவது செகண்ட் ஜங்குக்கு அப்படியே ஜிமின் பாடி ஃபுல்லாக கேஸ் பண்ணுறான். அப்படியே பைட் மார்க்லாம் கொடுக்குறான். ஜங்குக் என்ன பண்ணுற, எதுக்கு பைட் பண்ணுற, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணி பைட் மார்க் கொடுக்குறான். அப்படியே ஜிமினோட எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். அவனோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் என்ன பண்ண போகிற, வேணாம் இதெல்லாம் இப்போ பண்ண வேணாம் ஜங்குக். ஒய் ஜிமின், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன புரியல. நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு நம்புறியா? நம்புகிறேன் ஜங்குக். அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? இங்கே பாரு, ப்ராமிஸாக இந்த ஜங்குக் உன்னை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பேன், சரியா? ஓகே தானே? ஓகே ஜங்குக். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன், எதுக்கு பயமாக இருக்குது? எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜங்குக். நான் பார்த்துக்கிறேன், சரியா? அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினோட நெக்கில் லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணுறான். அப்படியே என்ன பண்ணுறான், ஹெட்செட் பண்ணுறான். ஜங்குக் வலிக்குது, ஜங்குக் ஏன் ஜங்குக் வலிக்குது எனக்கு? ஜிமின் இங்கே பாரு, என்ன பாரு, அப்படி தான் பெயினாக இருக்கும், போக போக சரியாயிடும், சரியா? ஜங்குக் வலிக்குது ஜங்குக், போக போக சரியாயிடும்னு சொன்னேன். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் ரொம்ப ஃபோர்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்கானா, ரொம்ப ஃபோர்ஸாக தான் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் ஜங்குக் வலிக்குது, ஜங்குக் வலிக்குது, ரொம்ப வலிக்குது ஜங்குக் அப்படின்றான். ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றும் இல்லை என்ன பாரு ஒன்றும் இல்லை. ஜிமின் ஜங்குக் வலிக்குது, ஸ்லோவாக பண்ணு ஜங்குக் வலிக்குது அப்படின்றான். இப்படியே தான் ஒரு 2 hours ஆகுது. அப்படியே ஜங்குக் அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து படுத்துட்ருக்கான். ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக் வலிக்குது அப்படின்றான். இப்போ ஜங்குக் தான் டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நல்லா சரியா, கொஞ்ச நேரத்தில் பெயின் இருக்காது அப்படி சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். போ ஜங்குக், எனக்கு பெயினாக இருக்குது, நீ என்னென்னா கொஞ்ச நேரத்தில் சரியாகுன்ற, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்டா அப்படி சொல்கிறான். இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஜங்குக் தான் ஒரு ஃபோன் வருது. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறான். ஜிமின் அப்படியே டயர்டாக தூங்கிட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் ஃபோனை பார்க்குறான். ஃபோனை பார்த்துட்டு, யார் இது, நியூ நம்பராக இருக்குது, ஓகே ஹலோ யார்? ஹலோ சார், நான் தான் உங்களோட பாடி கார்டு, அதாவது 107 பேசுகிறேன். என்ன விஷயம் சார்? அதாவது நம்ம டீல் பண்ணோம்ல யூஎஸ்ஏலேருந்து, அவங்கள ஜாக்சன் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உண்மையாக தான் சொல்கிறியா? கரெக்டான டீட்டெயில் தானே இது? ஆமாம் சார், நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த கிளைண்ட்டை அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் சார். எப்பட்றா விட்டீங்க சார்? அது வந்து காய் சார்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் அவர் வர டிலே பண்ணிட்டாரு. இன்னும் அவர் வரக்கூட இல்லை, நாங்கள் வர்றதுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்களே அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் தான் பார்த்தோம். எங்களால் அவரை ரீச் பண்ணவே முடியல சார். ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு ஜங்குக் கோவமாக இருந்திருக்கிறேன். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் என்னாச்சு? ஜிமின் கிளம்பு, இங்கே இருக்காத. ஜங்குக் என்னாச்சு? கிளம்பு, இங்கே இருக்காத. என்ன ஜங்குக், ஏன் இப்படி கோவமாக பேசுகிற? ஜிமின் என்ன பாரு, சொல்லு ஜங்குக். இங்கே பாரு,
நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக வெளியே போகிறேன். சரியா? நான் வர்றதுக்கு ஒரு 2 டேஸாவது ஆகும். நீ இப்போ என்ன பண்ணுற? நீ வீட்டுக்கு போ. நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் வரேன். சரியா? அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் ஒன்றா இருக்கலாம். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நானே உங்கள் வீட்டில் சொல்லி ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஐ ப்ராமிஸ் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே தான் எந்திரிச்சு அப்படியே வாஷ்ரூமுக்கு போகிறான். இப்போ ஜிமின் தான் யோசிச்சுட்டே இருக்கான், என்ன இது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஜங்குக்கு போயிட்டு வந்தோடனே இப்போ ஜிமின் வாஷ்ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். இப்போ ஜங்குக்கு தான் ரொம்ப கோவமாக போயிட்டு கீழே கத்துறான். ஏய் சுகா எங்கே இருக்க அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கான். ஏய் மச்சான் என்னடா தூங்குறப்ப எதுக்குடா மயிறு உனக்கு கொடுத்த ஒர்க்கை பண்ணாமல் என்னடா பிடிங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜிமின் தான் ஜங்கு என்ன பேசுகிற அப்படின்னு ஒன்று தான் ஜங்குக்கு தோணுது. ஜிமின் பக்கத்தில் இருக்கான் அப்படின்ட்டு. ஜிமின் ஒயன் ஒயன் ஜங்குக்கு என்ன? ஜிமினையும் அவன் ஃப்ரெண்டு டயாங்கையும் கூட்டிகிட்டு போ. ஓகே ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஏய் வாங்க டயாங் வா அப்படின்னு ஒன்று டயாங் தான் அப்படி திரும்பி சுகாவே பார்க்குறேன். இப்போ சுகா தான் போ நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரியா? அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான், நீ போ. சுகா அது போடா கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டயாங் தான் அப்படியே போகிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்கு எதுவாக இருந்தாலும் கோவப்படாத, என்ன ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா அப்படி சொல்லி கேட்குறான் நின்ன. இப்போ ஜங்குக்கு தான் ஏய் ஜிமின் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் எல்லாமே 2 டேஸ்க்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். சரியா? அது வரைக்கும் சேஃபாக இரு. சரியா? எங்கடா அந்த பாடி கார்ட்ஸ் எங்கடா அவனுங்க? இந்த இருமச்சான் அப்படி சொல்லி சுகா கால் பண்ணுறான். இப்போ ஒரு 2 பாடி கார்ட்ஸ் வராங்க. ஓய் பத்திரமா அவங்க சொல்கிற அட்ரெஸில் போய் அவங்கள விட்டுரு. ஓகே சார் அப்படி சொல்லிவிட்டு இப்போ காரில் ஜிமினும் என் டயாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இங்கே ஜங்குக்கு தான் ஏய் காய் அறிவில்லை, யூஎஸ்ஏல நம்ம ட்ரக் டீல் பண்ணோம்ல. ஆமாண்டா மச்சான் என்னாச்சு? அவர் இன்னைக்கு வரேன்னு சொன்னாரா? ஆமாம் மச்சான் ஆனால் மறந்துட்டேன்டா. ஏன்டா இப்படி இருக்க? சுகா ஏன்டா இவன் இப்படி இருக்கான்? என்னாச்சு மச்சான் என்னாச்சு? மச்சான் ஜாக்சன் கூட்டிகிட்டு போயிட்டானாடா. என்ன ஜாக்சனா? அப்புறம் நான் வேறு மொழியிலையா பேசிகிட்டு இருக்கேன்? ஜாக்சன் தான். அவர் வந்து இறங்கினவரும் அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்புறம் கால் எனக்கு இப்போ தான் வந்துச்சு. ஏன்டா ஏன் இப்படி இருக்க? இல்லைடா மச்சான் நீ வேற அவனை பற்றி விசாரிக்க சொன்னியா, இதுக்கப்புறம் ஒயனையும் வர சொன்னியா, அதான் மச்சான். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ எங்கே இருப்பான் ஜாக்சன்? மச்சான் தெரிலடா. சுகா சொல்லு மச்சான். எப்படியாவது அவன் இருக்கிற பிளேஸ் எனக்கு தெரியணும். எவ்வளோ பெரிய எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு போகவே கூடாது. ஓகேவா? ஓகே ஜங்குக். ஆனால் கோவப்படாமல் என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு அந்த டீலிங் முடிக்கணும். அது ஜாக்சனோட கைக்கு போகவே கூடாது. ஓகேவா? சரி மச்சான் ஓகேடா. ஆனால் போங்க 2 பேரும் கண்ணு முன்னாடி இருக்காதீங்க, எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஓகே 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 ஜங்குக் கோவப்படாத மச்சான் கோவப்படாதடா, இப்போவே முடிக்கிறோம். சரி ஓகே கார் எடுங்க. காரில் போயிட்டு நீ அவனோட நம்பரை ஹேக் பண்ணி அவன் எந்த லொக்கேஷனில் இருக்கான்னு பாரு. ஓகே மச்சான் அப்படி சொல்லிவிட்டு இப்போ 3 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு நைட்டு ஒரு 9 o'clock தான். இப்போ இங்கே ஜேகே தான் என்ன நெட்வொர்க் கனெக்ட் ஆகுதா? என்னடா மச்சான் கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை ஜேகே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஜாக்சன் மாஃபியாவில் இருக்கான்னு தெரியுது, அவனுக்கு ஆப்போசிட் மாஃபியா கேங் யாருடா? அது எனக்கும் தெரியல. ஆனால் இன்றைக்கி யூஎஸ்ஏலேருந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. அந்த ப்ராஜெக்டில் சைன் ஆகிடுச்சுன்னா ட்ரக்ஸை ஈஸியாக கைமாற்ற போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம இதை கண்டுபிடிச்சி இதை ஸ்டாப் பண்ணி நம்ம போலீஸ்கிட்ட இதை எல்லாத்தையும் ஒப்படைக்கணும். எனக்கு தெரியாது, நீ சீக்கிரமாக அந்த ஜாக்சனோட ஃபுல் டீட்டெயிலும் அவன் இப்போ எங்கே இருக்கான்ற லொக்கேஷனாலும் கண்டுபிடிக்கிற. சரியா? ஆனால் மச்சான் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணு. சரியா? ஓகே மச்சான் ஆனால் பண்ணிடா தலைவலிக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே உட்காந்துட்ருக்கான். இப்போ அவனோட ஃபோனுக்கு ஒரு ரிங் ஆகுது. இப்போ ஜேகே அதை பார்க்குறான். மச்சான் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு மெசேஜ் வந்திருக்கு.
நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே போகிறான். போயிட்டு ஏன்னா ஜேகே என்ன பண்ணுவான்னா, அவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்க மாட்டான். அவன் என்ன சொல்கிறது, ஏதாவது பீப்புள்ஸ்க்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். அவன் யாருன்னு சொல்லிக்க மாட்டான், பட் ஆனால் ஹெல்ப் பண்ணுவான். அவங்கக்கிட்டேயும் நான் யாருன்னு வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். நிறைய பேரோட லைஃப்பை சேவ் பண்ணியிருப்பான். ஸோ என்ன சொல்கிறது, கேர்ள்ஸுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போ யாரோ முன்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த டைமில் அது சரியாக படலை அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு அதாவது அது அன்னோன் நம்பர் மாதிரி தான், பட் சேட் மட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த சேட்டில் அவங்க சேட் பண்ணுவாங்க. ஸோ அதை ஜேகே பார்த்துட்டு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவான். பட் அவனுக்கு ஏதோ ஒன்று தப்பாக படும், இங்கே ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். அவனாக கண்டுபிடிக்கிறப்ப தான் இப்போ ஜாக்சன் ஒரு மாஃபியா, அவனுக்கு ஆப்போசிட் மாஃபியா கேங்கும் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கான். ஆப்போசிட் மாஃபியா கேங் யாருன்றது தான் ஜேகேக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ ஜேகே ஒரு பொண்ணுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஸோ அவள் ஏதோ ஒரு ஹெல்ப்காண்டி அதாவது அது ஒரு ஆப் மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்பில் மெசேஜ் பண்ண முடியும் அண்ட் லொக்கேஷனல் ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்லேருந்து இப்போ ஜேகேவோட ஃபோனுக்கு ஒரு லிங்க் வருது. இப்போ அதை வச்சு அவன் ஜேகே இப்போ பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக போனால் இப்போ அங்கே ஒயன் தான் இருக்கா. ஜேகேக்கு ஒயன் யாருன்னு தெரியாது, ஏன்னா காய் தெரியும், ஆனால் காயோட லவர் ஒயன் அப்படின்றது தெரியாது. இப்போ ஜேகே தான் நிற்கிறான். நின்றுட்டு நீங்கள் தான் இப்போ ஆப்பில் எமர்ஜென்சி கிளிக் பண்ணிங்களா, ஏதாவது டேஞ்சரஸ் இதுவில் இருக்கீங்களா என்ன அப்படி சொல்லி கேட்குறான். ஜங்குக் அப்படி சொல்கிறா. இப்போ ஜேகே தான் சொல்லுங்கள் ஜங்குக் தான். என்ன ஜங்குக் நான் என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் விட்டுட்டு நான் வந்தேன்னா என் பின்னாடி ஒரு 3 மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்லி ஒரு மாதிரி பயப்படுறா. 3 மெம்பரா? ஏன் அவங்க நார்மலாக எங்கேயாவது போகிறவங்களா இருக்காதா? இல்லை, அவங்க கையில் நைஃப் அண்ட் கன் இருந்துச்சு. நைஃப் அண்ட் கன்னா அப்படி சொல்லிட்டு இப்போ மெக் கால் பண்ணுறான். மச்சான், என் அண்ணாக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம், நீ அந்த நெட்வொர்க்கை மட்டும் எப்படியாவது அவங்க இருக்க பிளேஸை மட்டும் கண்டுபிடிச்சி நீ தூரம் போயிட்டுரு, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒயனை தான் ஓகே நீங்கள் போங்க, உங்கள் பின்னாடி தானே ஃபாலோ பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி சைடில் போய் நிற்கிறான். அதே மாதிரி 3 மெம்பர்ஸ் வராங்க. இப்போ ஜேகே தான் போய் ஃபைட் பண்ணுறான். அவங்க கூட செம்ம ஃபைட் நடக்குது. இப்போ அங்கே ஒயன் தான் ஜிமினுக்கு கால் பண்ணுறான். ஹலோ சொல்லு ஒயன், என்னாச்சு? ஜிமின் ஃபாஸ்ட்டாக கீழே வரியா, நம்ம காலேஜுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்றுட்டுருக்கேன். 3 மெம்பர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹெல்ப்புக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணேன்னா, நீ சொன்னல அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தா ஜங்குக்கு அந்த இடத்துல வந்தான். ஜங்குக்கு தான் இப்போ அவங்க கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். நீ வரியா? என்ன சொல்கிற ஒயன்? இரு வரேன் அப்படி சொல்லிட்டு டயம் வீட்டில் இரு, வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக வரான். அவன் வரும்போதே பார்த்துடுறான், ஏன்னா அவனுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் இவங்க ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஃபைட் பண்ண அந்த 3 மெம்பர்ஸும் போகிறாங்க. பட் ஃபைட் பண்ணதில் ஒரு பர்சன் கையில் இருக்க அந்த நைஃப் ஜேகேவோட ஹேண்டை கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த பிளட்டோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஒயன் கிட்ட வரான். நீ இப்போ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஓகே தான் ஜங்குக். உங்களுக்கு உங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதெல்லாம் சின்ன ஒரு காயம்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி ஓகே நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக் அது நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அனுப்பி விடுறான். இப்போ ஒயன்தான் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நடந்து போகிறா. இப்போ ஜங்குக் தான் ஒரு நிமிஷம் இரு, நான் டாக்ஸிக்கு கால் பண்ணுறேன். இல்லை, பக்கத்தில் தான் வீடு இருக்குது, இரு டாக்ஸி கால் பண்ணுறேன் அப்படி சொல்லி டாக்ஸி கால் பண்ணுறான். இப்போ ஜிமினை பக்கத்தில் வந்துடுறான். ஜங்குக் என்னாச்சு உனக்கு? என்ன பிளட்டு அப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சம், ஏன்னா அந்த அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணது இன்னும் அவனுக்கு கொஞ்சம் இறங்கி இருக்காது. ஜங்குக் என்ன இப்போ தானே நல்லா இருந்த, என்னாச்சு ஜங்குக்? ஜிமின் என்ன பண்ணுற? ஜங்குக் என்ன ஜங்குக் இப்படி? ஒயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்போ ஒயன் தான் இல்லை ஒன்றும் இல்லை. ஓ அப்போ இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா அப்படி சொல்லி ஜேகே தான் ஜிமின் என்னை பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை. ஜங்குக் பிளட்டு வருது ஜங்குக், வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஜிமின் எனக்கு ஒன்றும் இல்லை ஜிமின். ஜங்குக் எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், ப்ளீஸ் வா ஜங்குக். ஜிமின் எனக்கு ஒன்றும் இல்லை ஜிமின். ஜங்குக் போ ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது. ஜிமின் என்னை பாரு, ஒன்றும் இல்லை அப்படின்றான். இப்போ டாக்ஸி கால் பண்ணுறான். இப்போ டாக்ஸியாக வருது. வயனை ஏற்றி விட்டு இப்போ ஜேகே தான் சரி ஜிமின் நான் போகிறேன். ஜங்குக் எங்கே போகிறேன்? வீட்டுக்கு.
நானும் வரேன் உன் கையில் பிளட்டாக இருக்குது, நான் வரேன் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். சரி வா அப்படி சொல்லி பைக்கில் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் பார்க்குறான், ஜங்குக் எங்கே கூட்டிகிட்டு போகிற? என்னோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ பார்க்குறான், என்ன இது ஃப்ளாட் மாதிரி இருக்கு, ஜங்குக் என்ன இது? வா ஜிமின் ஏதோ பேசாத, எனக்கு வேறு லைட்டாக பெயினாக இருக்குது அப்படி சொல்லி அவன் பிளட்டோட அந்த ஹேண்டை பிடிச்சிட்ருக்கான். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இவன் போகிறான். அங்கே தான் ஒரு 3rd ஃப்ளோரில் தான் ரூம் எடுத்திருப்பான் ரெண்ட்டுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போய் அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறான். போயிருப்பான், ஏன்னா லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் கிட்ட போக தான் லொக்கேஷனல் கரெக்டாக கிடைக்கும்ன்றனால அவன் காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு அவன் போயிருப்பான் மெக்கு. ஸோ இப்போ ஜேகே தான் உள்ளே கூட்டிகிட்டு வரான். ஒரு ரூமை இப்போ ஜிமின் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரூமை லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிவிட்டு ஜிமின் வா வந்து உட்காரு அப்படி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் உட்காடுறான். உட்காந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ ஜிமினோட ஒரு சின்ன வயசு பிக் இருக்குது, அதாவது அவன் 9th டயாங் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு பிக் இருக்குது. ஜங்குக் என்ன இது? நீ தான், உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? ஜங்குக் என்னை சின்ன வயசுலேயே பார்த்துருக்கியா? ஆமாம், சின்ன வயசுலேயே உன்னை பார்த்துருக்கேன், இன்னும் அது என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. நான் என்னோட கசின் வீட்டுக்கு வந்திருந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருந்தது தெரியுமா? எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தது தெரியுமா? அதுவும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவன் பேர் எனக்கு தெரியாது, ஆனால் அவன்கிட்ட செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். அதானே உன்னை பார்த்தது. அப்போவே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜங்குக் அப்போ என்ன அப்போலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் ஜிமின், அப்போலேருந்து லவ் பண்ணுறேன். சரி, என்னை எதுக்கு ஜங்குக்குன்னு கூப்பிட்ற? என்னை ஜேகேன்னு கூப்பிட்டேன். என்ன ஜேகேன்னு கூப்பிட்டு. சரி ஓகே ஜேகே அப்படின்றான். இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஓகே ஜிமின் அந்த மெடிசன் பாக்ஸ் எடு. ஜேகே இரு அப்படி சொல்லிவிட்டு அவன் ஆயில்மெண்ட்லாம் எடுத்து டின்ச்சர்லாம் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அப்புறம் ஆயில்மெண்ட்லாம் போட்டு விடுறான். ஜிமின் வலிக்குதா? சரி மெதுவாக பண்ணுறேன் அப்படி சொல்லி என்ன சொல்கிறது, லைட்டாக அவனுக்கு அந்த எரிச்சல் இருக்கக்கூடாதுன்னு அப்படி லைட்டாக ஊதி போட்டு விடுறான். ஓகேவா அப்படி சொல்லி அவன் ஊதி அப்படியே டின்ச்சர்லாம் வச்சு மருந்தெல்லாம் வச்சு விட்றான். இப்போ ஜெக்கி தான் அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் என்ன இப்படி பார்க்குற? ஜிமின் ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணியா? என்ன இவன் இப்படி கேட்குறான்? இவன் தானே ட்ரிங்க்ஸ் கொடுத்தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் என்ன விளையாடுறியா அப்படி சொல்லி கேட்குறான். ஜிமின் ட்ரிங்க்ஸ் பண்ணியா இல்லையா? ஆமாம் பண்ணேன், உன்னால தான் பண்ணேன். ஒரு வேளை நான் இவனை பார்க்க வரலன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணணும், மெசேஜ் பண்ணலன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோன்னு நீ ஜேகே இப்படி திங்க் பண்ணுறான். ஜிமின் இதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. ஜங்குக் என்ன விளையாடுற? என்னாச்சு உனக்கு? கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்ன ஜிமின் எனக்கு புரியலை. ஒன்றும் இல்லை போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜெக்கே தான் ஜிமின் பக்கத்தில் உட்காடுறான். ஜிமின் தான் ஜெக்கேவே பார்த்துட்ருக்கான், ஜெக்கேவும் ஜிமினே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜெக்கே சொல்லு என்ன? ஜெக்கே என்ன அப்போ நீ ரொம்ப இயர்ஸாக லவ் பண்ணுறியா? ஆமாம், ரொம்ப இயர்ஸாக லவ் பண்ணுறேன். உன்னை பார்த்தோன்னே அதனால தான் உன்னை கிஸ் பண்ணி லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்னு ஒன்று. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். லவ் யூ ஜேகே, லவ் யூ ஜங்குக் அப்படின்றான். இப்போ ஜேகே தான், ஜங்குக் வேணாம் ஜேகேன்னு மட்டும் சொல்ல. அப்புறம் ஜிமின் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் இப்போ சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் என்னோடய வீட்டுக்கு போய் என்னோட அண்ணா கிட்டே பேசிவிட்டு. அண்ணாவா? உனக்கு அண்ணா இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க. என்னோட அண்ணா கிட்டே பேசிவிட்டு உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறேன்? வீட்டில் சீக்கிரமாக பேசிவிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒன்று. ஜிமினுக்கு அப்படியே ஸ்மைல் தான். ஜிமின் டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணுறான். லவ் யூ ஜேகே அப்படின்றான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே படுத்துக்கலாமா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறான். ஜேகே என்ன? ஒன்றும் இல்லை, அப்படியே படுத்துக்கலாமான்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, கொஞ்சம் நேரத்தில் நான் கொஞ்சம் ஒர்க் விஷயமாக வெளியே போயிடுவேன், அதான். ஓகே பார்த்துங்களாம் அப்படி சொல்லி படுத்துட்ருக்காங்க. ஜிமின் தான் ஜேகே ரொம்ப இயர்ஸாக லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஜிமினுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்த்து ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஜங்குக் என்னது ஜேகே
சொல்லு. என்ன ஜிமின்? நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. நம்ம ரிட்டன் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு. நம்ம தப்பு பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏய் ஜிமின் என்ன பேசுகிற அப்படி சொல்லி எந்திரிச்சு உட்காடுறான். என்ன உனக்கு புரியலையா? நான் என்ன பேசுகிறேன்னு? தப்பு பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்றான். இப்போ ஜேகே தான், ஜிமின் நீ நார்மலாக தானே இருக்க, இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணனால ஏதாவது பூச்சிக்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பார்த்துக்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை லைட்டாக திருப்பிட்டு, ஜிமின் என்னடா என்னாச்சு உனக்கு? போ ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படி படுத்துடுறான். இப்போ ஜிமின் தான் அப்போ நான் ஓகேவே சொல்ல. அப்போ என்னென்ன பண்ணான்? இப்போ நானே கேட்குறேன், எதுவுமே பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு திரும்பி ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ உன் மேலே கோவமாக இருக்கு அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். இப்போ ஜேகே தான் ஜிமினை லைட்டாக திருப்பிட்டு ஜிமின் மேலே ஓவர் ஆகுறான். ஒய் என்ன இப்போ உனக்கு தப்பு பண்ணணும்? அப்படிலாம் இல்லை, உனக்கு வேணும்னா எனக்கும் வேணும் தான் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் போ ஜேகே அப்படின்றான். என்ன இப்போ வேணுமா? ஒன்றும் வேணாம் போ. ஃபஸ்ட்டு நீ வேணான்னல, நான் இப்போ வேணான்னு சொன்னேன்? நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. போ, நீ ஒரு மாதிரி பண்ண போ, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணுறான். என்ன என் பேபிக்கு என் மேலே கோவமா? ஆமாம், என்னோடய பேபிக்கு ரொம்ப கோபம். என்ன பண்ண சொல்கிற இப்போ? ஓகே என்னோட ஜிமின் பேபி ஒன்றும் இல்லை சரியா? உனக்கு ஓகே தானே? நான் மேரேஜுக்கு அப்புறம் என்னது என்ன சொல்கிற? என்ன நீ அடிக்கடி சேஞ்ச் ஆவியா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். இங்கே ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை ஜிமின் கோமாகறான்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் சரி ஒன்றும் பேசாத அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து ஜிமின் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜிமினோட ஷர்ட்லாம் அன்பட்டன் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஜிமினோட ஷர்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடுறான். அவனோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடுறான். இப்போ ஜேகே தான் ஜிமினோட நெக்கில் அப்படி பைட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே வலிக்குது, எதுக்கு பைட் பண்ணுற? நான் பைட் பண்ணாதுன்னு சொன்னேன்ல. எப்படா சொன்னேன்? இப்போ தான் சொல்கிறேன். ஜேகே நீ என்கிட்ட விளையாடுற அப்படின்றான். இப்போ ஜேகே தான் சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜிமினோட பாடிலாம் ரப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். ஜேகே வலிக்குதுதான் அப்படின்றான். சரி கொஞ்சம் நேரம்தான், நீ தானே கேட்ட. சரி அப்படி சொல்கிறான். பட் ஜேகே அவ்வளோ ஃபோர்ஸாலாம் பண்ணல. அவன் ஜிமினுக்கு பெயினாக இருக்கக்கூடாதுன்னு அவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் தான் வலிக்குது ஜேகே. பாரு நான் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பெயினாக இருக்குடா அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கான். ஜேகே வலிக்குது, ஜேகே வலிக்குது, ஜேகே அமைதியாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்களோட அந்த மேக்கவுட் கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்டான மேக்கவுட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஜேகே ஜிமின் பெயினாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பண்ணிகிட்ருக்கான். இப்படி தான் போகுது. இப்படியே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகுது. இப்போ கரெக்டாக ஜேகே தான் அப்படி ஜிமின் பக்கத்தில் பார்த்துட்டு ரொம்ப பெயினாக இருக்கா? ஆமாம் பெயினாக இருக்குது, ஆனால் அவ்வளோ பெயின்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்லேயும் சீக்ஸ்லேயும் லிப்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறான். ஜேகே விடு ஜேகே, கிஸ் பண்ணி என் லிப்ஸை பாரு அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜேகே சொல்லு. ஜேகே என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, நீ இப்போ ஒர்க்கு போயிடுவியா? இப்போ இல்லை, ஒரு ஃபோன் கால் வரும், அதுக்கப்புறம் தான். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஒரு ஃபோன் வருது, அது ஜங்குக்கிட்டேருந்து தான் வருது ஜேகேக்கு. இப்போ ஜேகே தான் பார்க்குறான். ஜிமின் ஒரு நிமிஷம். ஹலோ சொல்கிறா என்ன?
ஏய் எங்கே இருக்க நீ? நானா ரூமில் இருக்கேன். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம் ஒர்க் போகிறேன்னு தானே சொன்னேன். ஆமாண்டா ஒர்க் போகிறேன்னு தான் சொன்னேன். அங்கே ஒர்க் பண்ணாமல் என்ன மயிர் வேலை பண்ணிகிட்ருக்க? ஏய் ஏன் எதுக்கு இப்போ திட்டுற? என்னாச்சு இப்போ உனக்கு? ஏன்டா இப்படி? ஏய் இங்கே பாரு, பெரிய ஐயர் மாதிரி பேசிகிட்ருக்காத. ஜேகே நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு தேவையில்லாமல் ஜாக்சனை ஃபாலோ பண்ண சொல்லி மெக்கா அனுப்புனேன். ஏன் என்னாச்சு? மெக்குக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சுடா? எனக்கு புரியல. என்னாச்சு மெக்குக்கு? வா நான் சொல்கிற அட்ரெஸ்க்கு வா அப்படின்றான். இப்போ ஜேகே தான் டக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். ஜிமின் ஒன்றுமே புரியல. ஜிமின் நான் ஃபஸ்ட்டாக போகணும், மெக்குக்கு எதோ ஆகிடுச்சு போல். ஏன்னா என்னாச்சு? அந்த அண்ணாக்கு என்னாச்சு தெரியல ஜிமின் அப்படி சொல்லி ஜேகே ஒரு மாதிரி ஆகுறான். இப்போ ஜிமின் நானும் வரேன் ப்ளீஸ், நானும் வரேன் ஜேகே. ஜேகே நானும் வரேன் ப்ளீஸ் ஜேகே, நானும் வரேன். சரி வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ பைக்கில் போல் காரில் தான் போகிறாங்க. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி நர்வஸாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு ஒன்றா இருக்காது, ஃபீல் பண்ணாத. அவன் தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தெரியுமா? அவனை தவிர நான் வேறு யார்கிட்டேயும் க்ளோஸாக இருந்ததில்ல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னோடனே இப்போ ஜிமின் தான் அப்போ காய் அண்ணா சுகா அண்ணா என்ன வளர்ற? என்னாச்சு ஜிமின் உனக்கு? ஜேகே எனக்கு புரியல. அப்போ காயண்ணா சுகானா உனக்கு ஃப்ரெண்டு இல்லையா? ஜேகே தான் ஒரு வேலையவன் ஜங்குக்கை பார்த்துருப்பானோ? ஆமாம் அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொல்லி கார் ஓட்டிகிட்ருக்கான். இப்போ அந்த அட்ரஸ்க்கு போகிறான். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஏரியா. இப்போ ஜேகே தான் ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஏய் எங்கடா இருக்க? என்னாச்சு அவனுக்கு? என்ன ஏரியா, என்ன லொக்கேஷனில் சென்ட் பண்ணியிருக்க? டேய் மயிறு மாதிரி பண்ணாத, அங்கே தான் அவனை அடைச்சி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாது, மெக்கை காப்பாற்றிட்டு நான் சொல்கிற அட்ரெஸ்க்கு மெக்கை கூட்டிகிட்டு வா. ஏன்னா அப்போ நீ இங்கே இல்லையா? இங்கே இல்லை, மெக்கை கூட்டிகிட்டு வா. சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ போகிறான். அவங்க ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜேகே அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறான். பட் அவன் ப்ளீட் ஆச்சு இல்லையா, ஹேண்ட் கட் ஆகி ப்ளீட் ஆச்சு இல்லையா, அது ரிட்டன் ப்ளீட் ஆகுது. ஸோ அப்படி இருந்துமே ஜேகே ஃபைட் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே வேணாம், ஜேகே இங்கே பாரு பிளட்டு வருது, ஜேகே வேணாம் இரு ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஃபைட் பண்ணி அந்த 3 பேரை நல்லா அடிச்சு போட்டு இப்போ உள்ளே போகிறான். மெக்கை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. மெக்கு ரொம்ப மயக்கத்தில் இருக்கான். அவனோட ஹெட்டில் பலமாக அடிச்சிருப்பாங்க போல். ஸோ ஹெட்லேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஹே மெக் மெக் என்னை பாருடா, டே மெக் என்னை பாருடா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் காரில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரான். தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. இப்போ மெக் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஏ ஜேகே வந்துட்டியா? ஜேகே வந்துட்டியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, நீ சந்தேகப்பட்டது உண்மைதான். ரொம்ப டேஸாக சொன்னல உன் அண்ணா மேலே டவுட்டாக இருக்குன்னு. உன் அண்ணா ஒரு புரியல என்னது? என் அண்ணா ஒரு மாஃபியா அப்படின்றான். இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்ன சொல்கிற? ஜங்குக் மாஃபியாவா அப்படின்றான். இப்போ ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கான். ஏய் என்னடா சொல்கிற? ஜங்குக் மாஃபியாவா? ஏய் என்னை பாருடா மெக். வலிக்குது ஜேகே, எனக்கு வலிக்குது. ஜாக்சன் உன் அண்ணா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன். உன் அண்ணாக்கும் ஜாக்சனுக்கும் பெரிய சண்டை அல்ல. ஜங்குக் உன்னோட அண்ணா ஜாக்சனோட தம்பி மார்க்கை ஷூட் பண்ணிட்டாங்க. மார்க் இறந்துட்டான். அந்த கோவத்தில் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ ஜாக்சன் போயிட்டு இருக்கான். மார்க்கை இப்போ அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மார்க் எனக்கு தெரிஞ்சு இறந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ ஜங்குக்கு பெரிய ப்ராப்ளம். உன் அண்ணா என்னதான் மாஃபியாக இருந்தாலும் உன் அண்ணாவை காப்பாற்றி ஜேகே போ. ஏய் நான் காப்பாற்றுறேன், ஃபர்ஸ்ட் நீ வா ஃபஸ்ட்டு உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன். இல்லை வேணாம், நீ ஆம்புலன்ஸ் கால் பண்ண. வேணாண்டா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணால் பெரிய ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் ஜங்குக்கை பற்றி வெளியே தெரிஞ்சிடும். அப்புறம் அவ்வளோதான், அப்பாவும் அம்மாவும் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. நீ வா அப்படி சொல்லிவிட்டு ஜிமினை கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான் ஜேகே அப்போ ஜங்குக் நீ இல்லையா? ஜிமின் இப்போ எனக்கு ஆன்சர் பண்ண டைம் இல்லை ஜிமின், வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்படி தான் டைம் போயிட்டே இருக்கு. இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு மெக்கா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இப்போ ஜேகே வரான். இப்போ ஜிமின் தான் ஜேகே நானே வரேன்.
என்கிட்ட எல்லா உண்மையும் நீ இப்போ சொல்லணும் ஜிமின். இப்போ என்கிட்ட உண்மையை சொல்ல எனக்கு டைம் இல்லை ஜிமின். இப்போ அங்கே போனால் ப்ராப்ளம் ஆகும். பரவாயில்ல நான் வரேன் ப்ளீஸ் அப்படின்றான். சரி வா அப்படி சொல்லி ஜெகே ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அந்த லொக்கேஷன் போனால் செம்ம ஃபைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அப்படின்னு செம்மையாக ஃபைட் போகுது. அங்கே காய், சுகா, அதுக்கப்புறம் ஜங்குக் இவங்கெல்லாம் செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜாக்சன் அவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறான். ஜாக்சன் நீங்கள் என்ன பண்ணுறான்? ஜிமின் உனக்கு ஜாக்சனை தெரியுமா? தெரியும், அவன் என்னோட கசின். நானும் அவங்ககிட்ட சொன்னேன்ல ஜங்குக். நான் ஜங்குக் இல்லை ஜிமின். என்ன நானும் ஜங்குக்கும் ட்வின் பிரதர் அப்படி சொல்லிட்டு அந்த பிளேஸில் நின்று சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு இப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஏய் என்ன திமிராடா அவனுக்கு? எதுக்கு எடுத்தாலும் என் வழியில் எதுக்கு வர? ஓ தம்பி சத்த மாதிரி இப்போ நீ சாக போறியா அப்படின்றான். இப்போ ஜிமின் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இப்போ அங்கே ஜங்குக் தான். அவனோட ஐஸை அவனாலேயே நம்ப முடியல. இப்போ பக்கத்தில் இருக்கிறதும் ஜங்குக் மாதிரியே இருக்கான், அங்கே இருக்கிறதும் ஜங்குக் மாதிரி இருக்கான். ஏய் என்ன சொல்கிற? எனக்கு புரியல. நீ ஜேகேவா? அப்போ அவன் ஜங்குக்கா? நீங்கள் 2 பேர் ட்வின்ஸா? ஆமாம் ஜிமின் ட்வின்ஸ் தான். என்னடா சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இல்லை ஜிமின், நான் தான் ஒன்று லவ் பண்ணுறேன். நான் தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணல அன்றைக்கி நைட்டு காலேஜ். அன்றைக்கி நைட் நீ ஃபுட் வாங்கிட்டு வரும்போது. அப்போது அன்றைக்கி நான் ஒன்றை தான் பார்த்தேன்னா? ஆமாம், என்ன தான் பார்த்தேன். என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு ஜிமின், என்னாச்சு? எனக்கு தலை வலிக்குது. உண்மையாகவே நீங்கள் ட்வின்ஸ் தானா? ப்ராமிஸாக நாங்கள் ட்வின்ஸ் தான் ஜிமின் அப்படின்னு ஒன்று. இப்போ அங்கே ஷூட்டிங் சவுண்ட் தான் கேட்குது. ஜிமின் திரும்பி பார்க்குறான். ஜாக்சனோட செஸ்ட்டில் தான் அந்த புல்லட் போகுது. ஜாக்சன் அப்படியே கீழே விழுறான். இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஜாக்சனை பார்க்குறான். ஜாக்சன் என்ன பாரு, ஜாக்சன் என்ன பாரு. ஜங்குக் என்ன பண்ண நீ? எதுக்கு என்னோட கசினை ஷூட் பண்ண? ஏன் ஜங்குக் இப்படி பண்ண அப்படி சொல்லி எந்திரிச்சு போய் ஜங்குக்கோட காலரை பிடிக்கிறான். ஜிமின் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இங்கே வந்த? உன்னை நான் என்ன சொன்னேன்? வீட்டில் தானே இருக்க சொன்னேன். என்னை ஏமாற்றிட்டுல. நீ ட்வின்ஸுன்றது ஏன்டா என்கிட்ட சொல்லலை? அப்புறம் நீ மாஃபியான்றதுக்கு எதுக்கு என்கிட்ட மறைச்ச? ஜிமின் என்ன சொல்கிற? எனக்கு புரியல. ஜெகே அப்படின்றான். இப்போ ஜங்குக் திரும்பி பார்க்குறான். ஜெகே அங்கே நிற்கிறான். இப்போ ஜெகே தான் ஜிமின் கிட்ட வரான். ஜிமின் என்ன சொல்கிற? என்ன ஏமாத்தினா? எனக்கு எதுவுமே புரியலை. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நான் உன் கூட தானே இருந்தேன் அப்படி சொல்லி ஜங்குக்கை பார்த்து கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் ஆமாம் என் கூட தான் இருந்தேன். அப்புறம் நைட்டு உன் கூட தானே இருந்தேன் அப்படி சொல்லி ஜெகேவை பார்க்குறான். ஜிமின் என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. ஏன்டா இப்படி? ஏன் நீங்கள் 2 பேருமே ட்வின்ஸ்னு என்கிட்ட சொல்லலை? அப்புறம் ஜங்குக் நீ தான் எனக்கு கிட்னாப் பண்ணியா? உண்மையே சொல்லு. அது ஜிமின் அது ஜாக்சனோட தம்பின்னு நினச்சி அப்படின்னு ஒன்று. ஜிமின் தான் ஜங்குக்கு அப்படியே ஸ்லாப் பண்ணுறான். பொறுக்கி என்ன பண்ணி வச்சுருக்க? என் கசினோட பிரதரை கொல்லணும்னு நினச்சியா கிட்னாப் பண்ணி? அப்போ என்னை நீ தான் அந்த ஹோட்டலில் விட்டு போன அப்படி தானே? ஒன்று லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? அப்புறம் ஜெகே அன்றைக்கி நைட்டு பார்க்குறப்பவே நீ அவனோட ட்வின் பிரதர் சொல்லியிருக்கலாம்ல, நான் ஆசையை வளர்த்துருக்க மாட்டேன்ல அப்படி சொல்கிறான். இப்போ ஜெகேக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் எனக்கு புரியல. நான் உங்கள் 2 பேர் கூட இருந்துட்டேன்னா, அதுவும் அப்படி இருந்துட்டேன். ஆஃப்டர்நூன் உன் அண்ணா கூட, அதாவது ஜங்குக் கூட அப்படி இருந்தேன். இப்போ உன் கூட இருந்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்டா ட்வின் பிரதருன்றதை மறைச்சிங்க? என்கிட்ட பேசாதீங்க, இங்கேருந்து போயிடுங்க. ஜெகே உன் அண்ணா கூட்டிகிட்டு போய்டா. இப்போ நான் கால் பண்ண போகிறேன். போலீஸ் வருவாங்க, அப்புறம் ஆம்புலன்ஸ் வரும், கேஸ் ஆகிடும். உன் அண்ணா இதில் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ அப்படி தானே ஆசைப்பட்ட? உன் அண்ணா உன் ஃபேமிலியில் இருக்கவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்கன்னு நினச்சில. இதுக்கப்புறம் உன் அண்ணாவை மாஃபியாவாக இருக்க வேணான்னு சொல்ல. கூட்டிகிட்டு போ ஜெகே, கூட்டிகிட்டு போ. ஜிமின் கூட்டிகிட்டு போ அப்படின்றான். இப்போ ஜெகே தான் ஜங்குக் வா. ஹேரு ஜிமின் என்னதான் பிரச்சனை இப்போ உனக்கு? என்னாச்சு? இப்போ என்ன லூஸ் மாதிரி வளரிட்டுருக்க? எனக்கு புரியலை. என் கூட இருந்த மாதிரி அவன் கூட இருந்தனா என்ன சொல்கிற? உனக்கு புரியல? புரியாது. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மதியம் நீயும் நானும் என்ன பண்ணமோ அதை தான் உன் தம்பி கூட இப்போ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றான். இப்போ ஜெகேக்கு
புரியுது, ஜங்குக்கும் புரியுது. இப்போ 2 பேருமே ஜேகேவை ஜங்குக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், போதும் இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்துடாதீங்க, 2 பேருக்கும் தான் சொல்கிறேன், ப்ளீஸ் போங்க அப்படின்றான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, போதுமா, போங்க போங்க அப்படின்றான். இப்போ ஜெகே தான், ஜங்குக் வா, இருடா, என்ன ஜங்குக் வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் அப்படி அழுதுட்ருக்கான். ஜாக்சனுக்கு என்ன சொல்கிறது, செஸ்ட்டில் தான் புல்லட் பட்டிருக்கும், அவன் உயிரோடு தான் இருப்பான். இப்போ ஜிமின் தான், ஜாக்சன் நீ ஓகே தானே, ஜிமின் என்ன நீ என்ன பண்ணுறீங்க, ஜாக்சன் ஹெந்திரி நீ வா என் கூட அப்படி சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டு ஜாக்சனோட கார் இருக்கும், ஸோ ஜாக்சனை பேக் சைட் படிக்க வச்சுட்டு இப்போ ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோவா ட்ரைவ் பண்ண தெரியாது, இருந்தே எப்படியே ட்ரைவ் பண்ணி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறான். இப்போ போலீஸ் கேஸ்லாம் ஆகுது, ஏன்னா புல்லட் ஷூட் நடந்திருக்கு இல்லையா, அதனால். இப்போ ஜாக்சன் கிட்ட ஜிமின் தான், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, என்ன ஜிமின் என்ன பண்ணணும், ப்ளீஸ் ஜெய்க்கு ஒரு மாஃபியான்னு யார்கிட்டையும் சொல்லாத, அப்புறம் நீயும் மாஃபியான்னு யார்கிட்டையும் சொல்லாத, வேணா ஜாக்சன், மார்க்கை இழந்ததோட அதோட போயிட்டோம், ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் கஷ்டப்படுவாங்கள்ல, ப்ளீஸ் ஜாக்சன் அப்படின்னு அழுகிறான் ஜிமின். இப்போ ஜாக்சன் தான், சரி ஓகே உன் மேலே ப்ராமிஸ், நான் இதுக்கப்புறம் மாஃபியாவாக இருக்க மாட்டேன், அப்புறம் அவனும் மாஃபியான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் மார்க் இறந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லி கேட்குறான். ப்ளீஸ்டா வேணாம், அவனை நீ பண்ணி வேறு யாராவது ஒன்று ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா வேணாம், இந்த பகன்றதே வேணவே வேணாம், விட்டு. சரி ஓகே ஜிமின் அப்படி சொல்லிவிட்டு ஜாக்சன் தான் அப்படியே இருக்கான். ஜிமின் தான், சரி ஓகே நான் போகிறேன், எங்கே போகிறேன், நான் நம்ம வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். ஜிமின் இருடா, இல்லை வேணாம் ஜாக்சன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ ஜெகேவும் ஜங்குக்கோ தான் அவங்களோட வீட்டில் அப்படி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெகே உனக்கு தெரியாது, அவன் நான் தானே வந்து உங்ககிட்ட பேசினான், அப்புறம் எதுக்கு நீ அவன்கிட்ட அப்படி பேசினான், அவனை எதுக்கு லவ் பண்ணுறேன்னு. ஜங்குக் உனக்கு தெரியாதா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் ஒரு பையனை பார்த்துட்டு லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன் தானே. ஆமாம் சொன்னேன், என்ன இப்போ அதுக்கு. அவன் தான்டா ஜிமின். ஏன்னா அவனா ஜிமின்? ஆமாம் அவன் தான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அந்த பிக்கா காட்டுறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஜெகே சொல்கிற? ஆமாம் அவன் தான் அது. நான் அவன் ஜங்குக்கு சொல்லி கேட்டவன, சரி நீயும் யார்கிட்டையும் என்னை கேட்காம நீ ஜேகேன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் அவன்கிட்ட கூட நான் ஜேகேன்னு சொல்லவே இல்லை, தெரியுமா உனக்கு? என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, நான் உனக்கு கால் பண்ணேன் நீ எடுக்கல அப்படி சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே அப்படியே ஃபைட்டிங் போயிட்டே இருக்கு, பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் உள்ளே வராங்க. என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே எதுவுமே சொல்ல, ஜங்குக்கும் எதுவும் சொல்ல, அப்படி அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜேகேவோட அப்பாவும் வராரு. என்னாச்சுடி, என்ன இப்படி இருக்கானுங்க தெரியலங்க அப்படி சொல்கிறாங்க. இப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆகிடுச்சு. ஜிமின் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்றது ஜங்குக்கும் தெரில, ஜெகேக்கும் தெரில. இப்போ ஜெகேவோ ஜங்குக்கும் தான் ஒரு பீச் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ஜெகே இப்போ பாரு, நீ அவனை லவ் பண்ணுற, நானும் அவனை லவ் பண்ணுறேன், என்னால் அவனை விட்டு தர முடியாது, வேணும்னா நீயே நானும் அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற ஜங்குக், நீயே நானுமா? அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துப்பான், ஏன்னா அவன் நம்ம 2 பேரையும் தான் லவ் பண்ணியிருக்கான், அவன் கண்டிப்பாக ஒத்துப்பான். ஃபர்ஸ்ட் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஜெகே நீ என்ன பேசுகிற, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப இந்த பக்கம் மெக்கும் அந்த பக்கம் காய் சுகாதான், மச்சா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி சொல்லி ஓடி வராங்க. என்னாச்சு மெக் அப்படி சொல்லி ஜெகே கேட்குறான். என்னடா ஆச்சு? கண்டுபிடிச்சிட்டேன்டா. மச்சா கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்ன கண்டுபிடிச்ச? என்ன கண்டுபிடிச்ச? இது வந்து ஜிமினை கண்டுபிடிச்சிட்டோம். ஜிமினை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படி சொல்லி ஜெகேவும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. ஆமாம் கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க.
இப்போ ஜிமின் இருக்க பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த காலேஜில் தான் 3rd இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கான். ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் லாஸ்ட் டேன்றனால. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறான். பார்த்தா ஜங்குக்கும் ஜேகேவும் தான். பார்த்தோன்னே ஜிமினுக்கு அல்லே இல்லை. அவன் கையில் இருக்க அந்த என்ன சொல்கிறது ஜூஸ் குடிப்போம் இல்லையா, ஸோ கையில் வந்து ஒரு ஜூஸ் வச்சுருக்கான். அதை அப்படியே கீழே போடுறான். அதை அப்படியே கீழே போட்டு ஜங்கு ஜேகே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி அட்ரஸ் தெரிஞ்சுது அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜங்குக்கும் ஜேகேவும் தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஓய் என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இவ்வளோ டேஸ் எங்களை பார்க்க வரல அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் அது வந்து ஜிமின் நான் என்ன பண்ணேன், எதுக்கு என்கிட்டே பேசாமல் போயிட்டேன், நான் உன்னை ட்ரூவாக தானே லவ் பண்ணேன், ஏன் இப்படி பண்ண ஜிமின். ஜேகே அது வந்து ஜிமின் எனக்கு ஆன்சர் பண்ணு, எதுக்கு என்கிட்ட வரல. ஜிமின் எனக்கு ஆன்சர் பண்ணு, ஏன் என் லவ் உனக்கு ஃபேக்காக இருக்கா. ஜேகே எனக்கு ஆன்சர் பண்ணு ஜிமின், எனக்கு ஆன்சர் பண்ணு ஜிமின், எனக்கு பண்ணு. ஐயோ போதும் அதை வந்துட்டிங்களா அப்படி சொல்லி ஜிமின் தான் 2 பேரையும் ஹக் பண்ணுறான். இவன் ஜேகேவும் ஜங்குக்கும் தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நான் வெயிட் பண்ணேன் நீங்கள் இப்படி வருவீங்கன்னு சொல்லிட்டு, வந்துட்டீங்க அதுவே போதும், கொஸ்டின்லாம் கேட்க வேணாம். எனக்கு உங்கள் 2 பேரையும் பிடிச்சிருக்கு, பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அதனால் நான் 2 பேரையும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜங்குக் நீ இப்போ நான் மாஃபியாவில் இல்லை, அப்போ ஓகே ஜேகே நீ நான் அப்பாவோட கம்பெனி ரன் பண்ண போகிறேன், அப்போ ஓகே அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ ஜேகேவும் ஜங்குக்கும் தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு ஜிமினோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அவங்களோட 2 பேரோட சீக்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறான். ஓகே டியர்ஸ், இதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆகி இதுக்கப்புறம் கண்டினியூஸாக தான் போகும். அவங்க வீட்டில் சொல்லி மேரேஜ் பண்ணி அவங்களோட லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே டியர்ஸ், இதோட இந்த ஸ்டோரியை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த 2 ஷார்ட்டை ஃபினிஷ் பண்ணுறேன், அதாவது 3 ஷார்ட்டை 2 ஷார்ட்டாக மாற்றிட்டேன். ஸோ ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், லவ் யூ.